வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, இந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்றனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே திரும்ப திரும்ப உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. இங்கே காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை உரைத்து கொண்டிருக்கிறது. அதை கூர்ந்து கவனிங்க. அதன்படி உங்களுடைய எதிர்காலத்திற்கான விதிமுறைகளை வகுத்து கொள்ளுங்க. உங்களுடைய சுயஜாதகப்படி ஒருவேளை எதிர்காலத்தில் சில கஷ்டங்கள் இருக்குன்னு கிரகநிலைகள் பலன்களை கொடுத்தாலும், ஒரு மனிதனாக அதையெல்லாம் தாண்டி எனக்கு நல்லது தான் நடக்குன்ற நம்பிக்கையோடு பழக கற்றுக்கோங்க. அந்த நம்பிக்கை தான் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான நல்லதை கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த வகையில் இந்த பதிவு ஒரே குடும்பத்தில் மேஷ ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் என்ன நடக்கும், எதெல்லாம் யோசிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், இங்கே ஜோதிட கணிப்புகளையும் தாண்டி இங்கே இந்த ராசிக்காரர்களிடையே நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அவையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களால் தன் வாழ்க்கையை முழுமையான ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகள் அமைக்கப்படும்ன்றதை நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கையால் கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலுமே இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஐயா, இதை நான் சொல்கிறேன்றதுக்காக கூட நீங்கள் வாங்க வேணாம். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கி பாருங்கள். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆன்மீக பொருட்கள் இருக்குது. எல்லாமே நம்ம வாங்கினா எல்லா ஆன்மீக பொருள்லேருந்து நம்மகிட்ட மாற்றம் வருமா வராதான்றதில் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம், ஐயா ஒரு ஆன்மீக பொருள் வரும் நம்ம சேனல் மூலமாக, அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்றதாக இருக்கும். அந்த ஆன்மீக பொருளால் பயன்படுத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த நல்ல அந்த அதிர்வலைகள் உருவாகி அவங்க வாழ்க்கையில் நல்லதை அடைவதற்கான காரணமாக அவங்களே அமைவாங்க. அதற்கான வழிகள் பிறக்கிறத பார்ப்பாங்க. அதற்கான அமைப்புகள் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆகையால் தான் நான் சொன்னேன், வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் வேணும்னா வாங்கி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம ஆடி மாதத்தில் கொடுத்த அந்த 1 கிலோ ஆஃபர் தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து தரப்படும். பஞ்சகவ்ய விளக்கு 12 பஞ்சகவ்ய விளக்கும் இலவசமாக தரோம். ஐயா 11 சிவப்பு குண்டிமணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்கள் பணையீர்ப்பு தன்மைக்கான இந்த ஆன்மீக பொருட்களையும் இலவசமாக தரோம். இது இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இந்த ஆஃபர். ஏன்னா நான் ஆடி மாதத்துக்கு தான் இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம். இப்போ ஆவணி மாதம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆவணி மாதத்துலேயும் இந்த ஆஃபர் கேட்டிருந்தீங்க. சில நாட்கள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பருங்கய்யா, 9345397967. இப்போதைக்கு வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்ம ஆர்டர் எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம். விரைவில் நம்ம சேனலுக்கான ஒரு வெப்சைடு உருவாயிட்டிருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வெட்டி வேறு மாலை நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே குறைவான விலையில் தான் தரோம். ஆனால் தரத்திலையும் மற்றும் அதை வாங்கி பயன்படுத்துவதற்கு உருவாகக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள், நல்ல ஒரு ஆன்மீக பொருளையும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க திரும்ப திரும்ப நம்மகிட்டே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்றதை பார்ப்போம். ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் மேஷம், கடகம் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் நம்ம எப்படி பார்த்துருப்போம், அந்தந்த ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் பார்ப்போம். தினமும் இன்றைக்கி என்ன ராசி பலன் அப்படின்றத பார்ப்போம். அன்னைக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதிர்ஷ்ட திசை பார்ப்போம். இதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம், சுயஜாதகத்தை போய் பார்ப்போம். ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து, ஐயா என்ன நடக்குது, எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு ஜோதிடர் முன்பும் நம்ம உட்காந்து கேட்குறோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக அப்படி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு ஜோதிடம் பார்க்க போகும்பொழுது அவர்கள் அவங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டே போவாங்க. நம்ம ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்கணும், நாளைக்கு நல்ல மாற்றங்கள் வரணும்னு அவர் சொல்லணும், நம்ம லைஃப்பில் நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. இது கண்டிப்பாக இயல்பாக ஒரு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். ஆனால் உண்மையிலுமே இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே நிதர்சனமான அடிப்படை உண்மை என்னென்னா, இயற்கையாகவே நடப்பது என்னென்னா, எல்லா நபர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இல்லை. எல்லா கிரகங்களும் ஒரே பலனை கொடுக்கறதில்ல. எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி அமையறதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் ஆக மொத்தத்தில் ஒரே மாதிரி இல்லைன்னு தெரிய வருது. அப்போ கண்டிப்பாக ஏற்றம் இறக்கம் பள்ளம் மேடு இவையெல்லாம் கலந்ததாக தான் ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ பாருங்கள், சுயஜாதகப்படி அங்கே உள்ள கிரகங்களின் அமைப்பின்படி
தசாபுத்தி பலன்படி அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பலன்களை மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த வகையில் இந்த மேஷம் கடகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுக்கு மெசேஜ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லா கண்ட்ரிலேருந்துமே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரவர்களுடைய சுயஜாதகப்படி வாழ்க்கை என்ன நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் உங்களுக்கு இருந்திருக்காது. பலவிதமான தடங்கல்களும் தாமதங்களும் சோதனைகளையும் கடந்து தான் இப்போ வந்துட்டுருப்பீங்க. அப்போ இந்த சுயஜாதகத்திற்கான பலன்கள் ஒரு பக்கம் நம்ம இருந்து பார்த்துக்கிட்டாலும் அதை தாண்டி நடைமுறை வாழ்வியலில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு லைவாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வருது. இதுவரை நீங்கள் யோசிக்காத, அதாவது நீங்கள் இருந்து பார்க்காத ஒரு திசையில் நின்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கான பிம்பமே வேறு மாதிரி தெரியும். அதாவது நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம், ஐயா உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு வெளியே இருந்து உங்களை நீங்கள் யாருன்னு பாருங்கன்னு. அதாவது உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சரியாக தான் படும், உங்களுக்கு தோன்றது நியாயமாக படும், நீங்கள் செய்வது சரின்னு தோணும், எல்லாமே உங்கள் பக்கம் ஃபேவரபுளாக தெரியும். இதே உங்களுடைய எண்ணத்தில், அதாவது உங்களுடைய இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துல நின்று உங்களை நீங்கள் ஒரு மனிதனாக வெளிநபராக இருந்து உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் சிந்தனைகளும் பேச்சுக்களும் உண்மையிலுமே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதை கொடுக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு உணர்த்து. இதை ஏன் நான் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஷம் கடகம் இந்த 2 ராசிக்காரர்களிடமே பார்த்திங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்களில் ஏற்படுகிறது இந்த மாற்றங்கள். மேஷ ராசிக்காரங்க யார்? நம்ம பல பதிவில் சொல்லியிருப்போம், மேன்மையை விரும்பக்கூடிய நபர்கள். கடகராசிக்காரங்க யார்? இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நாட்கள், எதிர்காலம் எல்லாமே ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும், சொத்து பத்து வாங்கி போடணும், நல்லா சம்பாதிக்கணும், ஃபாரின் போகணும், தனக்கான அடித்தளத்தை ரொம்ப வலுவாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. கடின உழைப்பாளிகள், நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறவங்க. பெரும்பாலும் தன்னுடைய கடின உழைப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாதனமாக போய் இவங்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய இடத்துல மாட்டிக்கிட்டு தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அடுத்த நிலைக்கு வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 ராசிக்காரரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறப்ப இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் எங்கே தெரியுங்களா வந்து நிற்குது? ஏன்னா இந்த 2 ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகமும் நம்ம கையில் வந்திருந்தது. ஒரே குடும்பத்தில் மேஷம் கடகம் இந்த 2 ராசிக்காரர்களுடைய ஜாதகமும் வந்தப்போ சுய ஜாதகத்திற்கான பலன்களை பார்த்துட்டு அவர்களுடைய வாழ்வியல் முறையில் நடைமுறையில் என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க, எதையெல்லாம் யோசிக்கிறாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப தான் பெரும்பாலும் ஒரே குடும்பத்தில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சில நிகழ்வுகள் ஒரே மாதிரி நடக்கிறத ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அப்போ இதை மக்களாகிய நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு இதை சரி செய்து கொள்ள ஒரு முயற்சிக்கும் பொழுது அந்த சரி செய்து கொள்ளக்கூடிய முயற்சியிலேயே உங்களுக்கு கண்ணெதிர மாற்றங்கள் தெரியும். அப்படி தெரியுதுன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான், இதெல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம தவற விட்ட வழிமுறை, இவ்வளோ நாளாக நம்ம யோசிக்காத விஷயம். அப்போ மேஷம் கடகம் இந்த 2 ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது வெளிப்படைத்தன்மை. என்னங்க வெளிப்படை? ஏங்க ஒரு மனுஷன் வெளிப்படையாக இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு கேட்கலாம். வெளிப்படையாக இருக்கிறது தவறே இல்லை. குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் வெளிப்படையாக இருந்துக்கலாம், மனசில் நினைக்கிறத சொல்லலாம், வெளிநபர்களிடமும் மனசில் நினைக்கிறத சொல்லலாம். ஆனால் இங்கே வெளிப்படைத்தன்மைன்றதுக்கான இன்னொரு அர்த்தமாக என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னா என்ன? ஓப்பன் புக் மாதிரி, அதாவது திறந்த புத்தகம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மேஷம் கடகம் 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் குடும்ப நிகழ்வுகளை வெளியே சொல்லக்கூடிய நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது. இது ப்ராப்ளம். இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்று பெரும்பாலும் இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த சரிங்க எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த 2 ராசியில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 ராசியில் ஒருத்தருக்கு தான் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் எங்களை சொல்கிறீங்க, நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல. மேஷ ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் மேன்மையை விரும்புவார்கள். சரிங்களா? அப்போ தன்னுடைய வாழ்க்கை உயர்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க, தன்னை ஹை கிளாஸாக காட்டிக்கணும்னு நினைப்பாங்க,
தன்னுடைய வாழ்க்கை முறையை மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுன்ற சிந்தனைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும். அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அது மற்றவர்களுடைய பார்வைக்கு போகிறது. அவர்கள் இவர்களிடம் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ தன்னுடைய மேன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காகவே இவங்களே அறியாமலேயே இவர்கள் பேசக்கூடிய குடும்ப நிகழ்வுகள், தன்னை பற்றிய விஷயங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது, குடும்பத்தினுடைய அந்த தற்போதைய நிலை, இவையெல்லாம் முதல் ப்ராப்ளமாக இவங்களுக்கே தெரியாமல் வருது. எங்கே சுயஜாதக பலன்களையும் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ தான் நான் அதுதான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, இதில் எப்படிங்க ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு என்னங்க கெட்டது நடந்துட போகுதுன்னு. ஐயா, எதை நீங்கள் ஒரு விஷயமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு விஷயத்த பெருசாக நினச்சிட்டு ஓடிட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதை பெருசாக நினச்சிங்களோ அதுலேருந்து கூட எந்த ப்ராப்ளமும் வராது. எதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கே தெரியாமல் அங்கே உருவாகிட்டு இருந்திருக்கும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளங்கள். அப்போ இதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல், ஏதோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. நீங்கள் லைக் பண்ணலினாலும் சரி, கமெண்ட் பண்ணலினாலும் சரி, ஆனால் கூற வேண்டியது என்னுடைய கடமை. அதை கேட்டு புரிந்து கொண்டு இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்தளவுக்கு நம் பதிவுகள் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும். கடந்த பல வருடமாக 10,000 வீடியோக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். 11 லட்சம் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம். இன்றைக்கி ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, எல்லா நாடுகளில் இருந்தும், சொமாலியாவிலேருந்து கூட நம்மளுக்கான பார்வையாளர்கள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது. நிறையா வெளிநாடுகள்லேருந்து நம்ம தமிழ்வாழ் மக்கள் நம்ம பதிவுகளை பார்க்குறாங்கன்றப்ப அது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதில் நம்ம பதிவுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் நம் பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு நான் நினச்சது தான். ஏன்னா நம்மளை நம்பி பார்க்குறாங்க, நம்ம பதிவுகளை டைம் கொடுத்து பார்க்குறாங்க. இன்னும் இந்த ஆன்லைனில் ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் மனசார நினச்சி பாருங்கள், இந்த எல்லா பதிவுகளும் நமக்கு நல்லதையாக கொடுக்க போகுது, நல்ல எண்ணத்தை விதைக்க போதா, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வழிகளை காட்ட போதா? கண்டிப்பாக நம்ம பதிவுகள் போல் சில நல்ல பதிவுகளும் இருக்குதான் ஆன்லைனில், நான் இல்லைன்னே சொல்ல. அவையெல்லாமும் கண்டிப்பாக போய் பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு தேவையற்ற பதிவுகளை பார்த்து நேரத்தை வீணாக்கி பயத்தை உருவாக்கிக்கிட்டு, நாளைய எதிர்காலத்தில் கடவுள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு, ஆனால் நீங்களாக அதை நினச்சி பயத்தை நினச்சி தேவையில்லாத நினச்சி நெகட்டிவாக யோசிச்சு வரக்கூடிய நல்லதை கெடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ அவரவர்களுக்கான வாழ்க்கை முறைக்கான சில விஷயங்களையும் விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஐயா நான் இப்படி தான் வாழ போகிறேன், இந்த விதிமுறைகள் தான் என் லைஃப்குள்ளே இருக்குது, எக்காரணத்தை கொண்டு இதை நான் தாண்ட மாட்டேன், ஏன்னா கட்டுப்பாடுள்ள வண்டி வாகனங்கள் தான் சரியான பாதையை நோக்கி போய் அதனுடைய அடைய வேண்டிய இலக்கை சரியான இடத்துல அடையும். பிரேக் இல்லாத வண்டி எங்கே வேணாலும் போய் இடிக்கும், யாரை வேணாலும் போய் இடிச்சு தள்ளும், அது என்ன ஆகும்னே தெரியாது. இதே தான் வாழ்க்கைக்கான ஃபார்முலாவும். நீங்கள் கட்டுப்பாடோட எந்தெந்த விஷயத்தை அளவோட, எதுவாக இருந்தாலும் அளவோட தான் அலோவ் பண்ணணுன்றேன் நான். எதுவாக இருந்தாலும், ஆன்மீகமாகவே இருந்தாலும், இந்த உலகத்தில் கடவுள் படைத்த எந்த விஷயமாக இருந்தாலும், நம் கண்ணில் படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே வர வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றதை இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த என்ன கேட்டால் வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும்தான் அளவே பார்க்கக்கூடாது. என்னன்னா முயற்சி. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் மட்டும் அளவுகோல் வச்சு அளந்து முயற்சிகளை எடுத்துடாதீங்க. அது எத்தனை தோல்வி அடைந்தாலும் இந்த உலகத்தில் உங்கள் உயிர் இருக்கும் வரை முயற்சித்து கொண்டே இருங்க. அதுதான் ஒரு மனிதனாக ஒரு கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அதுதான். தெரியுங்களா? நம்ம கோயிலுக்கு போகிறோம், கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம், அதுவும் நடக்கலைன்னா கடவுளை திட்டுறோம், ஜாதகத்தை திட்டுறோம், என்னப்பா என் ஜாதகம் சரியில்லையேன்னு திட்டுறோம். ஆனால் இங்கே மனிதர்கள் பெரும்பாலும் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா நம்ம கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறோம், கடவுள் நம்மக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு, அதை இங்கே நம்ம கொடுக்கலையே, அதை கொடுத்தா தானே நம்ம கேட்டதை கொடுப்பாரு. அவர் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு? காசு பணமா? எனக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று, முயற்சித்தாயா, உன்னை நான் மனிதனாக படைச்சிட்டேன், நீ என்ன பண்ணுற? 6 அறிவு நான் கொடுத்துட்டேன், நல்ல கைகாலை கொடுத்துட்டேன், நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கேன். இதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையும் ஆரம்ப கட்டத்தில் நல்லா தான் இருந்திருக்கும். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் கண்ணில் படுற யாரையாவது ஒருத்தர் ரோட்டில் நிறுத்தி கேட்டு பாருங்கள், நீங்களே கேட்டு பாருங்கள், ஏங்க ஐயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள். அவர் ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என் லைஃபெல்லாம் இப்படி இருந்துச்சுங்க, ஆஹான்னு இருந்துச்சுங்க, ஓஹோன்னு இருந்துச்சுங்க, கூட்டு குடும்பமாக வாழ்ந்தங்க, இவ்வளோ சொத்து சேர்த்தங்க, இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தங்கன்னு அடுக்கிட்டே போவார். சரி இன்னைக்கு என்னங்க நிலைமைன்னு கேட்டு பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவார், புலம்புவாங்க, அழுவாங்க.
ஏன்? எதனால்? இத்தனை வருடத்தில் என்ன நடந்துச்சு? ஏன் அன்னைக்கு அந்த நல்ல லைஃப் இன்றைக்கே அந்த நல்ல லைஃப் இல்லை? அப்போ இதை தான் சொல்கிறேன், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது வாழ்ந்து முடிக்கும் வரை நீ முயற்சித்தாயா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சக்ஸஸே ஆகிட்டீங்கனாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய இடத்தையே அடைஞ்சிட்டாலும் சரி, அதோட உங்கள் முயற்சி எண்டுன்னெலாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னா? இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய இடத்தை அடைந்து விட்டாலும் அதோட உங்கள் முயற்சி எண்டாகுதுன்னெலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்த காப்பாற்றிக்கணும், அந்த இடத்த விட மிகப்பெரிய இடத்துக்கு போகணும். ஏன்னா இது எல்லாமே மேசராசி கடகராசி 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் இந்த வார்த்தைகள் அவங்க காதில் கண்டிப்பாக விழுந்துடணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது. ஏன்னா முயற்சிக்கிறாங்க. மேஷம் கடகம் 2 ராசிக்காரனும் ஒவ்வொரு வழியில் முயற்சிட்டு தான் இருக்காங்க. மேஷம் மேன்மையை நோக்கி முயற்சிக்கிறாங்க. கடகம் கடல் கடந்து போயாவது முயற்சித்து நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2 முயற்சியிலையும் தொடர் முயற்சி இருக்குதா? அப்படி எடுத்த முயற்சியில் உண்மையிலுமே இவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்களா? அப்படி தோல்வி அடைஞ்சப்போ இவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? எப்படி அதை திரும்ப போராடினாங்களா? இல்லை அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்படி தான் நடக்கும், எனக்கு எதுவுமே சரியாக வராது, என் பொழப்பே இப்படி தான் சொல்லி சில கேட்டகரி நபர்கள் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் லைஃப்பை அவங்களே எண்டு கார்டு போட்டு முடிச்சுருவாங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் எனக்கு எதுவும் நடக்காதுங்க. ஐயா, அந்த வார்த்தையை விளையாட்டு கூட சொல்லாதீங்கன்ற, நிஜமாக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, விளையாட்டு கூட சும்மா நகைச்சுவைக்காக கூட என் லைஃப் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் நல்லது நடக்காதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் மனிதர்கள் அதை உற்று நோக்குகிறார்களோ இல்லையோ, இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலையும் கவனத்தை செலுத்திட்டு தான் இருக்குது. 4 செவத்துக்குள்ளே தானே இருந்து பேசுகிறோன்னெலாம் கிடையாது. இங்கே நீங்கள் 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் உங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கண்காணிக்கப்பட்டுருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே எழுதப்பட்டுருக்கு. அதற்கான வட்டியும் முதலும் வந்து சேர்றதை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது. அதுதான் கர்மவினை பலன்கள். அப்போ மேஷம் கடகம் ஃபார்முலா விதிமுறை, வீட்டு விஷயத்தை வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. ஏகப்பட்ட கண் இதனால தான் உங்கள் மேலே படுது. அப்புறம் ஏன் படாமல் இருக்கும்? ஏங்க அதுக்காக நாங்கள் என்ன கிழிஞ்சு துணியாக போட்டுப்போம் அப்படின்னா, அதுலாம் நீங்கள் மற்றவங்க, அதையும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், மற்றவங்களுக்காக நீங்கள் மோசமாக துணி அடைஞ்சிட்டு அழுக்காக நீங்கள் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் அடுத்த சில கட்டுப்பாடுகள் வருகிறது. என்ன? ஐயா, உயர்தரமான வாழ்க்கைக்கான நபராக வாழவும் கற்றுக்கோங்க, அது மாதிரி துணிமணிகளை அணிஞ்சுக்கோங்க, நல்ல பேச்சு வழக்க முறைகளை கொண்டு வந்துக்கோங்க, உங்களுடைய செயல்பாடுகளில் தூய்மையை கொண்டு வந்துக்கோங்க, அதை எல்லாம் கொண்டு வரதுக்கான இடத்துலையும் போய் அமர்ந்துக்கோங்க. சொல்லுவாங்க சில பேர், ஐயா நான் வாடகை வீட்டில் இருக்கேங்க, ரெண்ட்டு கொடுத்துட்டு வாடகை வீட்டில் இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க இடம் பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வாடகை இங்கே இருக்கிற நான் இருக்கிற ஏரியா கொஞ்சம் என்னால் இவ்வளோ தான் வாடகை கட்ட முடியும். நான் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் இருக்கிறேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை தான். நான் என்ன பண்ணுறது? என்னால் வேறு வீட்டுக்கு போனால் நல்லா வாடகை கட்ட முடியாது. நான் இங்கே இருக்கிறேன், இவங்களே தான் பார்த்துட்ருக்கிறேன், என்னோட வெளியே வந்தாவே இவங்கள தான் பார்க்குறேன்னா, ஐயா இதுதான் வாழ்க்கைக்கான சூழ்ச்சி வலை. இதை தான் பிரேக் பண்ணணும். அது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு என்னங்க, நீங்கள் வாயில் சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்கள் நிலமை தாங்க தெரியும்னு சில பேர் நினைக்கலாம். ஐயா நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நான் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன், ஒரு விஷயத்தை அடையணுன்னா, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா, உங்களுக்கான எதிர்காலத்தை அமைச்சுக்கணுன்னா, இந்த சூழ்நிலை வட்டத்தை உடைக்காமல் வந்த மனிதன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கையில் சாதித்த நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா, சூழ்நிலை கைதியாக இருந்தவன் ஒருபோதும் சாதித்ததாக சரித்திரமே இல்லை. என்னைக்கு அந்த சூழ்நிலையை உடச்சி, ஏன்னா ஆரம்பத்தில் தெரியாது யாருமே, எல்லாருக்கும் இங்கே தெரிஞ்செல்லாம் பிறந்து வர்றதில்லை. வளர வளர தான் உலகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆரம்பத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரிங்க சூழ்நிலை நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அது கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வருடங்களும் காலங்களும் வயதும் போக போக தான் தெரியுது, மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூழ்நிலையும் நமக்கு பல நேரங்களில் எதிராக இருக்கிறது. அது நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்றது தெரிய வருது. அப்போ தொடர்ந்து அந்த சூழ்நிலை விஷயத்தாலே, ஏன்னா ஒரு பக்கம் மனிதனாலேயும் மனிதன் அஃபெக்ட் ஆகிறான், இன்னொரு பக்கம் சூழ்நிலையாலேயும் அடி வாங்குறான். அப்போ தொடர்ந்து அந்த சூழ்நிலையால் அடி வாங்கிட்டே இருக்கிற மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறான், ஐயா இந்த சூழ்நிலையை நம்ம திருப்பி அடிக்கலைன்னா அது நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குன்றது. அங்கே தான் அவனுக்கு அந்த உண்மை தெரிய வருது.
அதுக்கே கிட்டத்தட்ட 30, 45, 40 வயசு ஆயிடுது. இவையெல்லாம் இந்த உண்மை தெரிய வர்றதுக்கு இதுக்கு தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன். ஐயா, உங்கள் இளம் வயதிலேயே இந்த தெளிவுகள் வந்துட்டா நீங்கள் உங்களை மாதிரி இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சவங்க நீங்கள் யாருமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அதிர்ஷ்டசாலி, யோகசாலி நீங்கள் தாங்க எல்லாமே. வயது அந்தந்த நேரத்துக்கு வர வேண்டிய தெளிவுகள் வந்துட்டாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரப்பிரசாதம். மீது எல்லாம் நீங்கள் அடைஞ்சிடலாங்க. உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு பரிசு உளுந்து அல்லது அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட நேரம் ஜாதகத்தில் இருந்து அப்படியெல்லாம் அந்த நேரம் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணி அந்த டைம் வந்து எனக்கு லைஃப் மாறினா தான் உண்டு அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த இளம் வயதில் நல்ல அதாவது ஒரு இடத்துக்கு போக முடியுது, வர முடியுது, ஒரு வேலை எடுத்து என்னால் செய்ய முடியுது, நான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன், அந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும்போதே இந்த சிந்தனைகளை உள்ளே கொண்டு வந்துருங்க. இந்த விதிமுறைகளை உள்ளே கொண்டு வந்து பாருங்கள். நான் சொல்கிறத ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சில மாதங்களிலேயே தெரியும் உங்களை சுற்றி மாற்றங்கள். அப்போ ஒரு இடத்தை பொறுத்து அமைகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும். இப்போ இதே அந்த வாடகை கட்ட முடியாத மனிதன் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு 6000 7,000 வாடகை கொடுக்குற ஒரு இடத்துக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஏரியாவில் முதல்ல போய் அவன் குடியேறான்னு வைங்க. அப்போ அங்கே அந்த மனிதனுக்கு அவன் வாழ்வில் படக்கூடிய மனிதர்கள், பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே வேலையில், தொழிலில், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அவங்க யாரும் வெட்டி நியாயம் பேச மாட்டாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேச மாட்டாங்க, தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பிஸியாக இருக்கிற நபர்கள். அப்போ அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய 2 நிமிடம் கூட வேலையை பற்றிய, தொழில் பற்றின விஷயங்கள் தான் உங்கள் காதுக்கு வந்து சேருது. சரிங்களா? அப்போ அந்த இடம், அந்த எதை நம்ம அதிகமாக பார்க்குறோம்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐயா, பிரபஞ்சமே என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணுமா, அந்த எந்த மாதிரி கார் வேணுமோ அந்த காரை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு வீட்டில் ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டே இருக்க அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் வேலை செய்யும். அதை நோக்கி உங்களை இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த கார் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுது பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கான ஈர்ப்பு விதிகளில் இதை தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பிரபஞ்சத்திற்கான ரகசியத்தில் இது தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐயா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை காற்றில் கலந்து அது அப்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவையெல்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு இடங்களும், ஒவ்வொரு காட்சிகளும் உங்களை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல். மேஷம், கடகம் 2 ராசிக்காரர்களும் தெளிவாக கேட்டுக்கோங்க. கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை. இவை அனைத்தும் உங்களையே டோட்டலாக மாற்றும். அப்போ அந்த இடத்தில் உங்களுக்கான நல்ல அதிர்வலிகள் உருவாகும். உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் தோணும். நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை பேர் திரியிறாங்கப்பா, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம்? நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு முயற்சி எடுப்போம். ஆனால் இங்கே தான் உள் விதிமுறைன்னு ஒன்று வருது. அது என்னங்க உள் விதிமுறை? இப்போ தான் சொன்னீங்க விதிமுறைகள்னு. இதுக்குள்ளே என்ன இன்னொரு உள் விதிமுறை? ஐயா, எண்ணங்கள் வந்துருச்சு, சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் முடிவு செய்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல நிறையா பேர் 90% பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? அகலக்கால் வைக்கிறது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ ஜாதகமே இப்போ பார்க்குறாங்க. ஐயா, உங்களுக்கு இப்போ குரு பகவானுடைய அமைப்பு வேலையில், தொழிலில் அமோகமான இடத்துல இருக்கார். இந்த நேரத்தில் தசாபுத்தி பலன் சூப்பராக வேலை செய்யுது, நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் கோடிக்கணக்கில் வந்துடும் சொல்லி யாராவது ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா, இப்போ ஜாதகத்தில் அந்த அமைப்பே இருந்தாலும் இப்போ அவங்க போய் பயங்கர காசு போட்டு தன்னுடைய தகுதிக்கு மீறி அந்த இடத்துல அவங்க காசு போடும்போது தான் ஆரம்பிக்குது ப்ராப்ளம். அப்போ பாருங்கள், தகுதிக்கு மீறி அவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் 50 லட்சம்னு போடுறப்ப இந்த பிஸ்னஸ் அப்படின்ற இடத்துல இங்கே ஒரு யாருக்கும் யோசிக்காத ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஐயா, நம்முடைய அதிர்வலைகள் மட்டும்தான் அங்கே முழுமையாக வேலை செய்யணும் கிடையாது. பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணும்போது எந்த பிஸ்னஸ், ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்தாலும் கூட வரக்கூடிய நபர்கள்னு யாருடைய பங்காது கண்டிப்பாக அங்கே நடக்கும், அங்கே வருவாங்க. அவர்களும் உங்களை போலவே நல்ல சிந்தனைகளும் தெளிவான மனநிலையும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஐயா, இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை மாதிரி நல்ல சிந்தனையிலும் மன தெளிவோடு இருந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இடமே இருக்காது. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை நபர்கள் ஒன்றும் ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் ஆன்லைனில் போட்டு பாருங்கள், இப்படி எங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கன்னு சொல்லி பாருங்கள், கமெண்டில் என்னென்ன திட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இது நல்லது தானே சொன்னேன்,
இதுக்கேங்க இத்தனை பேர் திட்டிருக்காங்க? ஏன் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இது சொன்னது நல்லதுக்கா கெட்டதுக்கான அவங்களுடைய 6வது அறிவு வச்சு யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளே பல கேள்விகள் வரும். அப்போ இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தான் ஒருத்தர் சொல்கிறாருன்றத கூட புரிஞ்சுக்காம, அதை கூட யோசிக்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிட்டு போகக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனத்தெளிவு உண்டாயிடுச்சுன்னா, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பாருங்கள் இங்கே எந்த அளவுக்கு போட்டி பொறாமைகள், அதாவது போட்டிகள் அதிகரிக்கும். பொறாமைகள் அதிகரிக்குதா இல்லையான்றது அடுத்த பட்சம், போட்டிகள் அதிகரிக்கும். புரியுதுங்களா? அப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த மனத்தெளிவும் அந்த ஒரு தெளிவான சிந்தனையும் இங்கே எடுத்து சொன்னால் நிறைய பேத்துக்கு வராதுங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் நாள் கணக்காக வருஷ கணக்காக சொன்னாலும் புரியாது, புரியவே புரியாது. இப்போ 100 பேர் பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அதில் 8 பேருக்கு முழுமையாக அது புரியறது பெருசு. ஆனால் நம் பதிவை பார்க்கும் பெரும்பாலான நபர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தினமுமே கான்டாக்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே மேஷம், கடகம் இந்த 2 ராசிக்காரர்களும் இந்த 3 விதிமுறைகளை உங்கள் லைஃப்குள்ளே முதல்ல கொண்டு வாங்க. இந்த 3ஐயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற மாற்றங்கள் வரும். உங்கள் சுயஜாதகத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, உங்கள் சுயஜாதகத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டும். நாளைக்கு பெரிய கஷ்டம் வருதுன்னு கூட இருந்துட்டு போட்டோம், நீங்கள் அதை ஏற்றுக்க தயாரா? சரிங்க, எனக்கு கஷ்டம் வரட்டுங்க, நான் ரெடியாக இருக்கிறேங்க, நான் ரெடியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு யாராவது நிற்பாங்களா? எந்த மனிதனும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு சொன்னால் அதை தீர்க்க வழி என்னன்னு தான் தேடுவான். அவன் தான் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ ஒரு மனிதனாக ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அதில் சக்ஸஸ் ஆகிறோமா ஃபெயிலியர் ஆகிறோமான்றதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா என்பதை தான் நீங்கள் கடவுள் கண்காணிப்பார். திரும்பவும் சொல்கிறேன், பிரபஞ்சமும் கடவுளும் யாருக்கு துணை நிற்கும்னா முயற்சிப்பவர்களுக்கு மட்டும்தான் துணை நிற்கும். இந்த உலகத்தில் இயங்குபவர்களுக்கு தான் இடம் தேவை. இயங்காமல் சும்மா உட்காந்துக்கிறவங்க இந்த உலகத்துக்கே தேவையில்லை. பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி நல்லவர்களை அடைவதை இங்கே எவராலும் தடுக்க முடியாது. அதனால தான் இந்த பதிவை கூட இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் கொண்டு வந்து காட்டியிருக்கு. ஏன்னா அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ஆன்மீக பொருள் வாங்கினவங்க கூட இன்றைக்கி எத்தனை பேர் ஃப்ரெண்டுங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது, ஐயா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சஜஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா? அதிலே தெரியுது உங்கள் மனசு என்னன்னு சொல்லி. அப்போ மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த பதிவை பார்க்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கு கடவுள் நல்லது பண்ணாமல் விடுவாரா? இன்றைக்கி சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் ஏதோ அந்த வேதனை சோதனையில் ஏதாவது வழி கிடச்சிடாதான்னு நீங்கள் தேடி கூட இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம். இப்படி தான் ஒரு மனிதன், ஒரு கடவுள் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்களை கொடுத்து ஒரு வழிகளை காட்டி இனிமேல் அவன் லைஃப்பில் கஷ்டமே வராத அளவுக்கு உன்னோட தீர்க்கமான முடிவை எடுக்க வச்சு, வலுவான விதிமுறைகளை கடைபிடிக்க வச்சு எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் அமைக்க வைப்பார். இதுவரை எல்லாருக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரே நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கணும், தொடர்ந்து நல்லதை பெறணும், அதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம சேனலாக இருக்கிறது அவசியம்னு நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலத்திலும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை சுற்றி நிறைய மனதை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களை முன்னேற விடாமல் பண்ண தேவையற்ற பொழுதுபோக்கு இருக்குது, உங்கள் காசை சுரண்டுறதுக்கு, உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்குன்னு இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் நடந்துகிட்ருக்கு. அதையெல்லாம் அதெல்லாம் பாருங்கள். அதுக்குன்னு கொஞ்சம் டைமை ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுலேயே மூழ்கி கிடக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே போயிட்டா இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது இதுன்னு உள்ளே போயிட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு வெளியே வர மாட்டீங்க. ஐயா, உங்கள் நேரங்கள் வீணாக்கப்பட்டுருக்கு. இதையெல்லாம் தான் படைத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்குமே கோவம் வரும். உங்களை நான் எதுக்கு படைத்தேன், நீங்கள் எதுக்குப்பா நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம் பதிவை பார்க்கும் அனைவருக்கும் இறைவனுடைய அருளால், பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பு விதியால் இனியாவும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் ஒருத்தரால் நடக்கும். அந்த ஒருத்தர் நான்னு சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்கள் மனதில் எழக்கூடிய மாற்றம்தான் நிலையான மாற்றம். உங்களால் வரக்கூடிய நல்லது தான் உங்களுக்கான நிலையான நல்லது.
ஆகவே மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் மட்டும் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். உங்களால் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லார் வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.